ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றாருல, அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஷாட் குடுக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் குமரன் அதுல நடிக்கும்போது சொதப்பிடுறாரு. அப்ப டைரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறாரு. இப்ப என்னையா இப்படி ஆள கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கத்துறாரு. அப்புறமா குமரன் கெஞ்சுறாரு, சார் ஒரே ஒரு வாய்ப்பு சார், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரே ஒரு ஷாட் தான் சொல்லிட்டு நடிக்கிறதுக்கு ஓகே சொல்றாங்க. அப்ப குமரன் வந்து யோசிச்சு பார்க்குறாரு இந்த மாரி. ஃபர்ஸ்ட்டு கங்கா வந்து கல்யாணம் பண்ணி தரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்வார்ல அது. அப்புறமா சாரதா வந்து சொல்லுவாங்கல்ல, அவருக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கோப்பான்னு. அத நெனச்சு அப்படியே ஃபீல் பண்ணி பேசுறாரு. அப்புறமா டேக் வந்து ஓகே ஆயிருது. ஒரே ஷாட்ல எப்படியா ஓகே பண்ண, உனக்கு ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமா பாராட்டுறாங்க. இப்ப குமரனுக்கு வந்து அப்படியே ரொம்ப குஷியில வந்து கிளம்பி இங்க கடைக்கு வராரு. அப்ப கங்கா வந்து திட்டுறாங்க. "இவ்வளவு நேரம் நீங்க எங்க போனீங்க? உங்கள எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறது? இவ்வளவு நேரமா ஒரு இடத்துல போய் உட்கார்றது. ஃபோன் பண்ண மாட்டீங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு யூனிஃபார்ம் தச்சு குடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அவங்க வேற வந்து கேட்டு போனாங்க. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிருங்க" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நைட்டு வந்து காவேரி வந்து கார் ஓட்டிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே விஜய் வந்து அப்படியே ஒரு ஆர்வத்துல வந்து காவேரி வந்து புகழ்ந்துடுறாரு. "இன்னும் 1 மாசம் நீ இப்படியே 1 மணி நேரம் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன்னா, நீ பெரிய பிஸ்தாவாயிருவ. ரொம்ப அழகா டிரைவ் பண்றேன்னோனே, அவ்வளோதான் காவேரி. நானா இப்பவுமே அப்படிதான் பாஸ் இருக்கிறேன். நீங்க தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் பாருங்க நான் எப்படி ஓட்டுறேன்னோனே ஆரம்பிச்சுட்டாப்பா. இதுக்கு தான் உன்ட்ட எதுவுமே சொல்றதில்ல. ஆரம்பிச்சுட்டல்ல அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பேசிட்டே வராங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து நிவினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாரி நீங்க ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? என்ன அவாய்ட் பண்றீங்க? நாளைக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஃபோன்ல பேசுறாங்க. இங்க ஹாஸ்டல்ல என்ன ஆகுதுன்னா, நிவேதாவுக்கு வந்து ரொம்ப ஃபீவர் ஆகி அவங்க வந்து ரொம்ப நடுங்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. வர வழியில ஒரு இடத்துல நிப்பாட்டி மெடிக்கல்ல டேப்லெட் வாங்குறதுக்காக அவங்களோட கார் ஒரு இடத்துல நிக்குது. யமுனா வந்து நிவின் கிட்ட இந்த மாரி நாளைக்கு நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணலாம். நான் லொகேஷன் அனுப்புறேன். அங்க நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இப்போ காவேரி, விஜய் வந்துட்டே இருக்கிறாங்கல்ல. அப்போனே காவேரி என்ன சொன்னா, "இப்பவே பிஸ்தா தான்னோனே, இப்ப என்ன நீ பிஸ்தான்னு ஒத்துக்கணும் அப்படிதானே? பிஸ்தா மேடம் கொஞ்சம் ரோட்ட பார்த்து ஓட்டுங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் கியர்லயே போகாம கொஞ்சம் செகண்ட் கியர்லயும் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிட்டே வர்றாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, தாத்தாக்கு டேப்லெட் வாங்கணும்லன்னோனே, "இங்க ஒரு மெடிக்கல் இருக்கு. அங்க போய் வாங்கலாம்னு" சொல்லிட்டு 2 பேருமா இவங்க நிவேதா அவங்க கார் அந்த சைடு நிக்குதா, அதே காருக்கு வந்து ஆப்போசிட்ல இவங்க கார வந்து நிப்பாட்டுறாங்க. இப்ப விஜய் "நீ இரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு கீழ இறங்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வந்துருது. கால் பேசிட்டே போயி அவங்க நிவேதா இருந்தாங்கல்ல, அந்த கார் மேல சாஞ்சு நின்னு அவர் வந்து ஃபோன் பேசுறாரு. இங்க காவேரி வந்து, "பாஸ், பாஸ் டைம் ஆயிடுச்சு. வாங்கன்னு" சொல்லி இங்கேருந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப விஜய் "கால் பண்ணிட்டு இருக்கேன்ல, இரு" அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஆக்ஷன்ல பேசிக்கிறாங்க. நிவேதா வந்து அந்த டோர்ல அப்படியே அவங்க வந்து சாஞ்சே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப காவேரி இங்கேருந்து எதேர்ச்சியா பார்க்கும்போது நிவேதாவ பார்த்துடுறாங்க. ஆனா விஜய் வந்து கால் பேசிட்டே இருக்கிறார்ல, அப்போ அவர் கையில ஏதோ பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த மாரி ஒரு சீனோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.